ओम शांति बाबा निனைவிருக்கின்றதா मुरली தேதி 12/9/2025 मीठे बच्चे तुम्हारी पढ़ाई का सारा मदार है योग पर। योग से ही आत्मा पवित्र बनती है, विक्रम विनाश होते हैं। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்புக்கான முழுமையான ஆதாரம் யோகாதான். யோகத்தால் தான் ஆத்மா தூய்மையாக ஆகின்றது, விக்கர்மங்கள் விநாசமாக ஆகின்றது. நம்முடைய படிப்பிற்கான முழுமையான ஆதாரம் யோகா. प्रश्न, कई बच्चे बाबा का बनकर फिर हाथ छोड़ देते हैं, कारण क्या होता है? கேள்வி, சில குழந்தைகள் பாபாவுடையவர் ஆன பிறகு பாபாவுடைய கையை விட்டுடுறாங்க, என்ன காரணம்? उत्तर, बाप को पूरी रीति न पहचान के कारण, पूरा निश्चय बुद्धि न होने कारण 8-10 वर्ष बाद भी बाबा को फारकती दे देते हैं, हाथ छोड़ देते हैं, पद भ्रष्ट हो जाता है. பாபா சொல்கிறாங்க, பாபாவை முழுமையான முறையில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால், முழுமையான நம்பிக்கை புத்தி உடையவராக இல்லாத காரணத்தினாலும் 8 வருஷம் 10 வருஷத்திற்கு பிறகு கூட பாபாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க, பாபா கையை விட்டுடுறாங்க, பதவி குறைஞ்சு போயிடுது. क्रिमिनलाई होने से माया की गिरगचारी बैठ जाती है, अवस्था नीचे ऊपर होती रखती है, तो भी पढ़ाई छूट जाती है. பாபா சொல்கிறாங்க, பார்வை கெட்டு போகிறனால, கெட்ட பார்வை ஏற்படுற காரணத்தினாலையும் மாயாவுடைய கிரகம் பிடிச்சிடுது. அப்போது ஸ்திதி, அவங்களுடைய நிலை அப் அண்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடுது. அதனாலேயும் கூட படிப்பை விட்டு விடுகிறார்கள். இப்போ பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் பாபா விடுறதுக்காக விட்டுடுறாங்கன்னா, பாபா என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறார்? ஒன்று, பாபா தெரிஞ்சுக்கல, பாபா மீது முழுமையான நம்பிக்கை இல்லை, இல்லைன்னா ஏதாவது மாயாவனுடைய கிரகம் பிடிச்சிடுது. ओम शांति. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे हैं. अभी समझते हो कि हम सब रूहानी बेहद के बाबा के बच्चे हैं. इनको बाप दादा कहा जाता है. ओम शांति. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் புரிஞ்சிட்ருக்கிறோம், நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக தந்தை, எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை இருக்கின்றார். அவரை தான் நாம் बाप दादाன்னு சொல்கிறோம். जैसे तुम रूहानी बच्चे हो, वैसे ब्रह्मा भी रूहानी बच्चा है शिव बाबा का. शिव बाबा को रथ तो जरूर चाहिए ना, इसलिए जैसे तुम आत्माओं को ऑर्गन्स मिले हैं कर्म करने के लिए, वैसे शिव बाबा का भी ये रथ है, क्योंकि ये कर्म क्षेत्र है जहाँ कर्म करना होता है. பாபா சொல்கிறாங்க, எப்படி ஆன்மீக குழந்தைகள் நாம் இருக்கிறோம், அதே போல பிரம்மா பாபாவும் சிவ் பாபாவிற்கு ஆன்மீக குழந்தை தான். சிவ் பாபாவுக்கும் ரதம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. ஆகையினால நம்ம எப்படி ஆத்மாக்களுக்கு நமக்கு சரீரம் கிடச்சிருக்கிறதோ இந்த கர்மா செய்கிறதுக்காக, அதே போல சிவ் பாபாவுக்கும் பிரம்மாவனுடைய உடல் ரதம். கர்ம கஷேத்திரத்தில் சிவ் பாபா வர வேண்டியதாக இருக்குது, பேச வேண்டியதாக இருக்குது, கர்மா செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினால அவருக்கும் கூட ரதம் தேவைப்படுகின்றது. ஓஹே கர் ஆத்மாய ரக்தி ஹே, ஆத்மா ने जाना है अपना घर शांति धाम, वहाँ एक कील नहीं होता. அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு பரந்தாமம். ஆத்மாக்களாக நாம கூட அங்கே தான் போகணும். அந்த வீட்டிற்கு பேர் தான் சாந்தி தாம். அங்கே இந்த சிருஷ்டி சக்கரம் விளையாட்டு என்பது எதுவுமே கிடையாது. बाबा नहीं कह सकते कि ये बहुत याद करते हैं वाहकम. हाँ, ज्ञान के लिए बता सकेंगे कि ज्ञान में बहुत तीखे हैं. பாபா யாரையும் சொல்ல மாட்டார், இந்த குழந்தை ரொம்ப நினைவு பண்ணுது, இல்லை இவங்க ரொம்ப குறைவாக நினைவு பண்ணுறாங்க, அப்படிலாம் பாபா சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாபா இதை சொல்லுவார், ஞானத்தில் தீவிரமாக இருக்காங்க, ஞானத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நினைவு என்பதை பார்க்க முடியாது இல்லையா, ஞானம் என்பது வாயினால் சொல்லக்கூடிய விஷயம்.
तुम जानते हैं कि बाबा को याद करते करते पवित्र बनते बनते मुक्ति धाम शांति धाम में जाकर पहुंचेंगे। ऐसे नहीं कि ड्रामा से मुक्त हो जाएंगे। मुक्ति का अर्थ है दुख से मुक्त हो। शांति धाम जाएं फिर सुख धाम में आएंगे। பாபா சொல்றார், உங்களுக்கே தெரியும், நம்ம பாபா நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகி ஆகி முக்தி தாம் சாந்தி தாமத்தை அடைந்து விடுவோம். அதற்காக நாடகத்திலிருந்தே முக்தி அடைஞ்சிருவோம்லாம் அர்த்தம் கிடையாது. முக்தி என்றாலே துக்கங்களிலிருந்து முக்தி, ஆத்மா நோயிலிருந்து முக்தி, பிரச்சனைகள்லேருந்து முக்தி, எத்தனை விஷயங்கள்லேருந்து பாபா முக்தி கொடுத்துட்றார். அதற்காக முக்தி அப்படின்னா இந்த உலக நாடகத்திலே நான் நடிக்க வர மாட்டேன் என்பது கிடையாது. ஏன்னா எந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த உலக நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வரணும். அதனால முக்தி அப்படின்னாலே பலவிதமான துக்கங்கள் அசாந்தியிலிருந்து ஆத்மா முக்தி அடைகிறது. நம்ம சாந்தி தாம் போயிடுவோம், அதற்கப்புறம் நாம் சுகதாமத்திற்கு வருவோம். யார் தூய்மையாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க தான் சுகத்தை கூட அனுபவிக்கிறாங்க. अभी तुम जानते हो बाबा आया हुआ है इनमें, हम इस शरीर की आत्मा अपनी भी है। फिर परमपिता परमात्मा कहते हैं मैं इनके रथ पर विराजमान हूँ, इसलिए बाप दादा कहते हो. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், இப்போ பாபா வந்திருக்கின்றார் பிரம்மாவனுடைய சரீரத்தில். அவருடைய ஆத்மாவுக்குரிய சரீரம், பிரம்மாவனுடைய உடல்னா அவர் அந்த ஆத்மாவுக்கான உடல். ஆனாலும் பரம்பிதா பரமாத்மா கூறுகின்றார், நான் இவருடைய உடலை ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன். நான் இவருடைய சரீரத்தில் ரதத்தை ஆதாரமாக வைத்து வந்திருக்கின்றேன் என்று எப்போ பரம்பிதா பரமாத்மா சொல்கிறாரோ அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாப் தாதான்னு சொல்கிறோம். अब दादा को इन आँखों से देखते हो, बाबा को नहीं देखते हो. இப்போ ஒரு சரீரத்தில் ரெண்டு ஆத்மா இருக்காங்க, ஒருத்தர் பரம்பிதா பரமாத்மா, இன்னொருத்தர் பிரம்மா. ஆனால் இந்த தாதா பிரம்மா பாபாவை தாதான்னு சொல்கிறோம். தாதானா மூத்த சகோதரர் என்று அர்த்தம். அப்போது தாதாவை நம்ம இந்த கண்களால் பார்க்க முடியுது, ஆனால் பாபாவை நாம் பார்க்க முடியாது. जानते हो बाबा ज्ञान का सागर है, उस शरीर द्वारा हमको ज्ञान सुना रहे हैं. वो ज्ञान का सागर पतित पावन है. நமக்கு தெரியும் சிவ பாபா ஞான கடல். அவர் இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஞான கடல், பதித்த பாவனனாக இருக்கின்றார். बाप का बनकर फिर छोड़ देते हैं तो पद भ्रष्ट हो जाता है. अब तुम बच्चों को बाबा का परिचय मिला है तो औरों को भी देना है. பாபாவுடையவர் ஆன பிறகு பாபா விட்டுடுறாங்க அப்படின்னா பதவி கூட குறைஞ்சி போயிடுது. குழந்தைகளுக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கிறது, அந்த அறிமுகத்தை நாம் மற்ற ஆத்மாக்களுக்கும் சொல்லணும். तुम जानते हो हम बाबा के पास बैठे हैं, बाबा टीचर भी हैं, सद्गुरु भी हैं, बाबा आए हैं सबकी सद्गति करने. நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம், பாபா கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். பாபா டீச்சராக இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா வந்திருக்கிறதே நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதியை கொடுப்பதற்காக. அனைத்து ஆத்மாக்களையும் கண்டிப்பாக அவர் அழைத்து செல்வார். मनुष्य जानवर पशु पक्षी आदि सब यहाँ होते हैं, सती में मोर आदि दिखाते हैं. ऐसे नहीं कि वहाँ मोर के पंख निकाल पहनते हैं, मोर को तोड़ी ही दुख देंगे. ऐसे भी नहीं मोर का गिरा हुआ पंख ताज में लगाएंगे, नहीं, ताज में भी झूठी निशानी दे दिया है, वहाँ सब खूबसूरत चीज़ें होती हैं. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் விலங்குகள் பசு பறவைகள் எல்லாமே இங்கே இருக்கிறது. ஆனால் சூக்ஷ்மவனத்துலலாம் இதெல்லாம் கிடையாது. பரந்தாமத்துலேயும் சரீரமே இருக்காது, அங்கே நம்ம ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்போம். இப்படி பாருங்க, சத்தியுகத்தில் கூட மயில் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக அங்கே மயிலோட அந்த இறகுகள் கீழே விழுகும். அந்த சிறகுகளை எடுத்து கிரீடத்தில் வச்சுக்குவாங்க, இல்லை மயிலோட சிறகை பறித்து கிரீடத்தில் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பறவைகளுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்காது. கிரீடத்தில் கூட தவறான ஒரு அடையாளத்தை காட்டப்பட்டிருக்கிறது. சத்தியுகம் ஸ்வர்க பூமி அப்படின்னாலே ரொம்ப அழகான, எல்லாமே ரொம்ப அழகான பொருட்களாக இருக்கும்.
அங்க அழுக்கு என்பதனுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. ऐसे कोई चीज नहीं होती है जिसको देखकर घृणा आए. यहाँ तो घृणा आती है ना, वहाँ जानवरों को भी दुख नहीं होता. பாபா சொல்றார், அங்கே எந்த ஒரு பொருட்களுமே பார்த்தாலே வெறுப்பு வருது அப்படிங்கிற மாதிரி எந்த பொருட்களுமே இருக்காது. ஆனா இங்க பாருங்க, ஏதாவது பொருட்கள், விஷயங்கள், மனிதர்கள்னு பார்த்தா வெறுப்பு வருது இல்லையா, துக்கம் ஏற்படுது இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அங்கே இருக்காது. சத்தியுகம் அப்படின்னாலே फर्स्ट क्लाஸாக இருக்கும். तुम अपने लिए विश्व पर स्वर्ग की बादशाही स्थापन करते हो, अपने को देखना है हम क्या बनेंगे. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தனக்காகத்தான் தன்னுடைய சுயராஜ்யத்தை அடைவதற்காக, உலகத்தில் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்துட்ருக்கிறோம். தன்னைத்தானே பார்க்கணும், நான் என்னவாக ஆகுவேன். अच्छा, நல்லது. धारणा के लिए मुख्य सार, धारणेக்காக முக்கியமான விஷயங்கள். इस पुरुषोत्तम युग में स्वर्ग की देवी देवता बनने की पढ़ाई पढ़कर स्वयं को लायक बनाना है. पुरुषार्थ में हार्ट फेल नहीं होना है. பாபா சொல்றாங்க, இந்த புருஷோத்தம யுகத்தில் ஸ்வர்க்கத்தினுடைய தேவி தேவதா ஆகுவதற்காக படிப்பை தானும் படித்து தன்னை லாயக்காக ஆக்க வேண்டும். முயற்சியில் ஒருபோதும் மனம் உடைந்து போகவே கூடாது. सेकेंड पॉइंट, बेहद के खेल में एक एक्टर का पार्ट और पोजीशन अलग अलग है. जैसे जिसकी पोजीशन वैसा है उसे मान मिलता है. ये सब राज समझ वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी का सिमरन कर स्वदर्शन चक्रधारी बनना है. எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த விளையாட்டில் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் தனக்குன்னு பார்ட் கிடச்சிருக்கிறது, தனித்தனியான பொசிஷன் இருக்கிறது. அந்த பொசிஷன் யார் எப்படி இருக்காங்களோ, எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. இந்த எல்லா ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியை நினைவில் வைத்து ஸ்வதர்ஷன் சக்கரதாரி ஆக வேண்டும். वरदान, बाबा की हर श्रीमत की पालन करने वाले सच्चे स्नेही आशिक भव. பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான அன்பானவர், அன்பான நாயகி ஆகுங்கள். பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான அன்பான ஆஷிக், நாயகி ஆகுங்கள். जैसे बच्चे सदा एक बाबा के स्नेह में लवलीन रखते हैं, उन्हें बाबा का हर बोल प्यारा लगता है. क्वेश्चन समाप्त हो जाता है. எவ்வாறு குழந்தைகள் சதா ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறோம், அப்போது பாபாவுடைய அன்பில் மூழ்கிட்டோன்னா பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். கேள்வி என்பதே ஏற்படாது, இருக்கக்கூடிய கேள்விகளும் சமாப்தி ஆயிடும். பிராமன் ஜனம் கா ஃபவுண்டேஷன் ஸ்னேகம். பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே ஸ்னேகம், அன்பு தான். ஜெய்சே ஜோ ஸ்னேகி ஆஷிக் ஆத்மாएं हैं, उन्हें बाबा की श्रीमत पालन करने में मुश्किल का अनुभव नहीं होता है. யார் அன்பான பிரியமான ஆத்மாக்கள், நாயகிகள், பிரியதர்ஷினி ஆத்மாக்கள், அவங்களுக்கு பாபாவுடைய எந்த ஸ்ரீமத்தையும் கடைபிடிப்பது கஷ்டம் என்பது அனுபவமே ஆகாது. स्नेह के कारण सदा यही उमंग रखता है कि बाबा ने जो कहा वो मेरे प्रति कहा, मुझे करना है. அன்பின் காரணத்தினால, பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால பாபா என்ன சொன்னாலும் சரி, எப்போவுமே அவங்களுக்குள்ள அந்த ஊக்க உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாபா என்ன சொல்கிறாரு, அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும் பாபா எனக்காக தான் சொல்கிறாரு, நான் தான் செய்யணும் என்ற எண்ணம், ஊக்கம், உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். स्नेही आत्माएं बड़ी दिल वाली होती हैं, इसलिए उनके हर बात बड़ी भी छोटी हो जाती हैं. அன்பான ஆத்மாக்களினுடைய உள்ளம் ரொம்ப பரந்த உள்ளமாக இருக்கும், பெரிய உள்ளமாக இருக்கும். ஆகையினால அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும், அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய விஷயமா இருந்தால் கூட சின்னதாக ஆகிவிடும், அன்பு இருக்கிற காரணத்தினால. நல்ல பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே பாபா மேலே வைக்கக்கூடிய அன்பு தான். ஸ்லோகன், कोई भी बात को फील करना ये भी फेल की निशानी. எந்த ஒரு விஷயத்தைக்கும் நாம் ஃபீல் பண்ணுறோம் என்றாலே அது
ஃபெயிலினுடைய அடையாளம், தோல்வியினுடைய அடையாளம். எந்த விஷயத்துக்கு நம்ம மனசில் வருத்தம் வந்துருச்சுனாலே அது என்ன அடையாளம்? ஃபெயில், தோல்வி அடைந்து விட்டோம் என்பதின் அடையாளம். அவ்வக்த இஷாரா. இந்த மாதத்தில் பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? அப் லகன் கி அகன் கோ பிரஜ்வலித் கர் யோக் கோ ஜுவாலா ஸ்வரூப் பனாவோ. இப்பொழுது ஈடுபாட்டினுடைய அக்னியை பிரகாசமுடையதாக ஆக்கி யோகத்தினுடைய ஜுவாலா ஸ்வரூபம் ஆகுங்கள். ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக நிரந்தரமாக நினைவினுடைய ஜுவாலை, நினைவினுடைய பாபா நினைவுங்கிற அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொழுந்து விட்டு எரியணும். இதற்கான சகஜமான விதி சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கின்றது. இந்த சரீரம் ரதம். இந்த நினைவு தானாகவே இந்த ரதத்திலிருந்தும் எந்த விதமான தேக உணர்வுகளிலிருந்தும் ஞாராவாக ஆக்கிடும். தன்னை சாரதின்னு புரிஞ்சுக்கிட்டோனாலே எல்லா கர்மேந்திரியங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகளாகிய மனம், புத்தி, சன்ஸ்கார் கூட நம்முடைய ஆர்டரின் படி நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.